உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் என்னென்ன விடயங்களை பற்றி கதைக்க போறோம் என்றால், நேற்று ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருக்கின்றோம். அதே நேரம் சமூக வலைத்தளங்களில் இருந்து நாடு முழுவதுமே பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய கைதுதான். அந்த கைதினுடைய அதற்கு பிறகு கைதுக்கு பின்னர் நடந்த எல்லா விடயங்களையும் நாங்கள் தொகுத்து பார்க்க போகின்றோம். அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு விடயம் ஒன்றை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுமே சொல்லி இருக்கின்றார். அது என்ன என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில நாங்கள் நேரடியாக பார்க்க போகின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம். அந்த வகையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். என்னத்திற்காக கைது செய்யப்பட்டிருந்த விடயங்களை நேற்றைய தின காணொலியில முழுமையாக கூறியிருந்தேன். நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நேரடியாக விடயத்திற்கு போவோம். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்துல இங்கிலாந்திற்கு ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த பயணம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரச பயணம் என்று சொல்லி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த பயணம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவியாரினுடைய ஒரு பட்டமளிப்பு நிகழ்வு ஒன்றிற்கு அவர் கலந்து கொண்டதுனால அவருடைய பரிவாரங்கள் கிட்டத்தட்ட 10 பேர் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டதால 16.6 மில்லியன் அளவில் நாட்டு பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில அவர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே 33 பேரிடம் சாட்சியங்கள் பெறப்பட்டிருந்த நிலையில அவரால் அந்த விடயத்தை இல்லை என்று சொல்லி உறுதிப்படுத்த முடியவில்லை. அதே நேரம் அவர் அளித்த வாக்குமூலங்கள் போதுமானதாக இல்லை என்ற அடிப்படையில நிதி குற்றப்புலனாய்வாளர்களால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து இவர் நேற்றைய தினம் மதியம் அளவில் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் 3:30 மணி அளவில் கோட்டை நீதிமன்றம் இவர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். அதன் பின்னர் இவருடைய அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய சட்டத்தரணி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஒரு பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயுடைய ஒரு நோயாளி என்பதனாலும் அவருடைய மனைவியார் ஒரு இருதய நோயாளி என்பதனாலும் அவரை கவனிக்க ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தேவை அவசியம் இருக்கிறது என்பது தொடர்பாகவே ஒரு பிணை மனு ரணில் விக்ரமசிங்கவனுடைய சட்டத்திரணி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பின்னர் வழக்கினுடைய முடிவுகள் 5:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. பிறகு அதுக்கிடையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருந்தது. நீதிமன்ற வளாகத்தில மின்சாரம் தடைப்படலாம் இருந்தது. அந்த விடயங்கள் எல்லாம் உதாரணமாக பேசப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இரவு அளவில் தான் இந்த பிணை மனுவிற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில என்ன வழங்கப்பட்டது அந்த தீர்ப்புல இவர் ஏதாவது நிச்சயமாக பாரதூரமான விடயங்களுக்கு மாத்திரமே பிணை வழங்க முடியும் என்று சொல்லியும், அதே நேரம் இவருடைய சட்டத்தரணி ரணில் விக்ரமசிங்கவருடைய சட்டத்தரணி இது அரச நிதி பயன்படுத்தப்பட்டது அல்ல என்பதையும், அது தன்னுடைய அரச பயணம் என்பதை ரணில் விக்ரமசிங்கருடைய சட்டத்தரணி நிரூபிக்கவில்லை, அது சம்பந்தமான போதுமான ஆதாரங்களும் முன்வைக்கவில்லை என்பதனால வருகின்ற 26ஆம் தேதி வரைக்குமே ரணில் விக்ரமசிங்க அவர்களை விளக்கமறியலில் வைப்பதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில இவருடைய நோய் அதாவது சர்க்கரை நோய் உயர் அழுத்தம் காரணமாக இவர் நேரடியாகவே வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு தூரம் நேற்றைய தினம் நடந்திருந்த விடயங்கள் இருந்தால் இன்றைய தினம் அவருக்கு என்ன நடந்து சொல்லி பாத்தீங்க என்றால், இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய வயது மற்றது உயர் ரத்த அழுத்தம் அதே நேரம் சர்க்கரை நோய் என்பவற்றை கருத்தில் கொண்டு அவரை வருகின்ற 24 மணித்தியாலங்களுக்கு அவரை கண்காணிப்புல வைத்திருப்பது சிறந்ததுன்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில இன்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக அவருக்கு அந்த நீர்ச்சத்து குறைபாடும் இருப்பதாக வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறோம். இதன் அடிப்படையில தான் இன்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். அதே நேரம் அவருக்கு வீட்டில் இருந்து உணவு வழங்குவதற்கான அனுமதியும் வழங்கப்படலாம் என்று சொல்லி வைத்தியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படியாகத்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது வழக்குல நிறைய கிடைக்கப்பட்டிருந்த விடயங்களா நான் இதற்கிடையில ஒவ்வொருவரும் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக நாமல் ராஜபக்ச அது சரியன்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லி இருக்கணும். இப்படி இருக்கையில வருகின்ற 26ஆம் தேதி வரைக்குமே ரணில் விக்ரமசிங்க அவர்களை விளக்கமறியல் வைக்கிறதுக்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த விடயத்துல நிறைய பேர் என்ன சொல்லணும், அதாவது 2 சாரர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு சொன்னபடியும் அதாவது தராதரம் பாராமல் குற்றம் செய்தவர்கள் எல்லோருமே கைது செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில இதுதான் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கைது செய்யப்படுகின்றார். ஆகவே இது ஒரு நீதித்துறையில ஒரு மைல்கல்லாக அமையும் என்று சொல்லியும் அனுர அரசு சரியான பாதையில் தான் செல்கிறது என்ற மாதிரியாக ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது
இந்த புலிகளை விட்டு விட்டு இந்த சின்ன சின்ன, அதாவது இந்த பெரிய பெரிய, அதாவது இந்த குற்றங்களுக்கு பெரிய பெரிய காரணமானவர்களை எல்லாம் விட்டுவிட்டு அதாவது சின்ன சின்ன குற்றவாளிகளை தான் இவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் பிடிப்பது போல் பிடித்து விட்டு பின்னால விட்டு விடுவார்கள் என்ற மாதிரி. இதுல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினமே விடுதலை ஆகி விடுவார் என்று சொல்லி ஒரு சாரர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் நேற்றைய தினம் நீதிமன்றில் விளக்கு முறையில வைக்கப்பட்டிருந்தார். இதன் அடிப்படையில இப்படியாக ஒரு சாரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கில ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது விலகலை இவ்வாறான செய்தி தொகுப்புகள் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றன. இதனையும் விட இன்னொரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. என்ன சொல்லி பாத்தீங்கள் என்றால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுமே ஒரு பெரிய விடயம் ஒன்றை சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்லி பாத்தீங்கள் என்றால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் இன்றைக்கு வரைக்குமே அவிழ்க்கப்படாத ஒரு உண்மையாகவே இருக்கின்றன. இதன் அடிப்படையில மைத்ரிபால சிறிசேன அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த விடயத்துல, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்துல பின்னால இருக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்கோ அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ இந்த அரசுக்கு திராணியோ சக்தியோ இல்லை என்று சொல்லி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இந்த விடயம் சொல்லி சொன்னால் சர்வதேசத்தினுடைய பார்வையை இலங்கை மீது திருப்பி இருக்கின்றது. அதே நேரம் இவர்களுடைய விசாரணைகள் எல்லாமே பிள்ளையார், மௌலானா, ஜப்ரான், அதே நேரம் சுரேஷ் கோயிலோ அவர்கள் மீது மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கே தவிர அவர்களின் பின்னணியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய முக்கியமானவர்கள் யாருன்னு சொல்லி இந்த அரசு இன்னுமே வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லியும் அவர்களை காட்டுவதற்கு இந்த அரசு தயங்குகிறன்னு சொல்லியுமே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இந்த விடயத்துல இவர் இந்த நாட்டில இருப்பவர்களை தான் சொல்லுகிறாரா அல்லது சர்வதேசம் சார்ந்த நபரையோ அல்லது சர்வதேச நாட்டினுடைய தலையீட்டை சொல்லுகிறாரோ என்ற மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆனால் நிறைய பேர், அதாவது சமூக வலைத்தளங்கள்ல என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த சிவப்பு துண்டு அணிந்தவர்கள் தான் நிச்சயமாக இதை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல இந்த விடயம் தொடர்பாக நிறைய கருத்துக்கள் போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த இரண்டு விடயம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்து என்ன, இந்த விடயங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணப்பாடு என்ன என்பதை என்னுடைய காணொலியுடைய கருத்து பகுதியில பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.